முழு பூசணிக்காவை சோத்துல மறைக்கிறது அப்படின்னா ஒரு பெரிய தப்பை செஞ்சுட்டு அதை மறைச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அப்படிதானே நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு 4 தலைமுறைக்கு முன்னாடி ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஜமீன்தார் இருந்திருக்கிறார். ஒரு வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஏழை குடியானவர் இருக்கிறாரு, ஒரு குடிசையில இருக்கிறார். அந்த குடிசைக்கு மேல பூசணி கொடி படர விட்டுருக்கிறார். அதுல பெரிய பூசணிக்காய் வந்திருக்கு. இந்த பணக்காரருக்கு பூசணிக்காய்னா ரொம்ப பிடிக்கும். உடனே இவர் என்ன பண்ணிருக்கணும், காசு கொடுத்து அதை வாங்கியிருக்கணும். இல்லைன்னா அவர்கிட்ட இப்ப அதை கொடுப்பான்னு கேட்டாவது வாங்கியிருக்கணும். யாரும் பார்க்கலன்னு நினைச்சிட்டு பூசணிக்காவை திருடிட்டு போயிட்டார். திருடிட்டு போய் வீட்டுல குழம்பு வைக்க சொல்லி சாப்பிட்டுட்டார். ஊர்ல உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஊர்ல உள்ளவங்க இவங்க வீட்டையே எப்படி அடையாளம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இந்த பூசணிக்காய் திருநாங்கல்ல அந்த வீடு. எங்க சித்தப்பா எங்க இருக்காரு தெரியுமா, அந்த பூசணிக்காய் திருநாங்கல்ல அவங்களுக்கு பின்னாடி தெருவுல தான் இருக்காங்க. பூசணிக்காய் திருநாங்கல்ல அவங்க வீட்டுக்கு எதிர்த்த வீட்டுல போய் லெஃப்ட்ல போனீங்கன்னா அந்த டியூஷன் சென்டர் தான். இந்த பூசணிக்காய் திருநாங்கலங்க அவங்களுக்கு அடுத்த தெருவுல தான் அந்த சைக்கிள் கடை இருக்கு. இவங்க வீடையே எப்படி அடையாளமா வச்சுட்டாங்கன்னா பூசணிக்காய் திருநவங்க வீடுன்னு அப்படி முத்திர குத்திட்டாங்க. ஒரு தலைமுறையாச்சு 2 தலைமுறையாச்சு அவர் போய் சேர்ந்துட்டார். 3 தலைமுறையாகி 4ஆம் தலைமுறை வந்தாலும் அதே பேச்சு தான். லண்டன்ல படிச்சுட்டு வந்திருக்கான் 4ஆம் தலைமுறை பையன். அவங்க யாருன்னு தெரியுதா? யாரு? பூசணிக்காய் திருநர்ல அவருடைய 4வது கொள்ளு பேரன் லண்டன்ல படிச்சிருக்கான். அவனுக்கு வாழ்க்கையே வெறுத்துருச்சு. என்னையா என்னைக்கோ ஒருத்தர் யாருன்னே எனக்கு தெரியாது, அவர் செஞ்ச தப்புக்கு என்னையும் இந்த பூசணிக்காய் விரட்டிட்டே வருது அப்படின்னு ரொம்ப வெறுத்து போய் அவங்க ஊருக்கு ஒரு பெரிய மனிதர், ஒரு துறவி மாதிரி ஒருத்தர் வந்திருக்கிறார். அவர்கிட்ட போய் இவன் கேட்டிருக்கான், இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு. உடனே அந்த பெரியவர் சொல்லியிருக்கிறாரு, டெய்லி ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போட முடியுமா இலவசமா? 50 பேருக்கு சாப்பாடு போடுறேன், தாராளமா போடுறோம், வசதி இருக்கு. சரி, இன்னையில இருந்து ஒரு 50-60 பேருக்கு மத்தியான சாப்பாடு இலவசமா போடு அப்படின்ட்டார். உடனே இவர் ஊரை கூட்டி எல்லாரும் மத்தியானம் நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்டுருங்க, டெய்லி சாப்பாடு 50 பேருக்கு, ஆதரவு இல்லாதவங்களுக்கு, அனாதைகளுக்கு, ஏழைகளுக்கு இலவச சாப்பாடுன்ட்டார். டெய்லி அவங்க வீட்டில் மத்தியானம் 50 பேர் 60 பேர் எல்லாம் போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. 10 நாள் தான் ஆயிருக்கு, 10 நாள் தான். அதுக்கப்புறம் அவங்க வீடு என்ன சொல்லியிருக்காங்க, டெய்லி சோறு போடுவாங்களங்க, அவங்க வீட்டுக்கு பின்னாடி தான் எங்க பெரியப்பா இருக்காரு. எங்க டெய்லி வந்தவங்களுக்குலாம் சாப்பாடு போடுவாங்க, நாங்களும் அங்கதான் சாப்பிடுவோம், மத்தியான சாப்பாடு பக்கத்துல தானே இருக்கிறோம், அதுக்கு எதுக்கு தான் அந்த பெட்டி கடை இருக்கு, டெய்லி சோறு போடுவாங்கல்ல அவங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் நாங்க இருக்கோம். 10 நாள்ல பூசணிக்காய் திருடின வீடு எப்படி ஆயிடுச்சு, டெய்லி சோறு போடுறவங்க வீடா ஆயிடுச்சு. இதுதான் முழு பூசணிக்காவை சோற்றில் மறைத்த கதை. இப்ப எப்பயுமே தீமைகளை தீமைகளால் அழிக்கவே முடியாது, தீமைகளை நன்மை செய்வதன் மூலமாகத்தான் மாற்ற முடியும் என்பதற்காகத்தான் முழு பூசணிக்காவை சோற்றில் மறைச்ச கதை அப்படின்னா.